தொடக்க நூல் அதிகாரம் 33 முதல். யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆட்களோடு வருவதைக் கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இருக்க கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உம் அடியானாகி எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகள் இவர்களே என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அணுகி அவரை வணங்கினார். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகி உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளங்குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகி உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்து போகும். தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயீரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆனால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயீருக்கு திரும்பினார். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேரும் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடித்து தங்கிய இந்நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு ஏல் எலாக்கே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். யாக்கோபு லேயா பெற்றெடுத்த மக்களான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். இவ்வியனான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். யாக்கோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்கப்பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் முறையில் பேசினான். எனவே செக்கேம் தன் தந்தை ஆமோரிடம், இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கூறினார். தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோபு அமைதியாய் இருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபோடு பேச வந்தார். யாக்கோபின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர். அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர். ஏனெனில் யாக்கோபின் மகளும் உறவு கொண்டதால் செய்யத்தகாததை செய்து செக்கேம் இஸ்ரேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தனர். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மணமுடித்து தாருங்கள். நீங்கள் எங்களோடு கலப்பு மணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம். அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையும் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணுக்குரிய பணமும் பரிசும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான். யாக்கோபின் புதல்வர்
தங்கள் சகோதரியை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது, நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்தசேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். ஆனால் நீங்களும் உங்கள் ஆண் மக்கள் யாவரும் விருத்தசேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம். எங்கள் சொற்படியே நீங்கள் விருத்தசேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றனர். அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவன் மகன் செக்கேமுக்கும் நலமாக தோன்றியது. அந்த இளைஞன் யாக்கோபின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிடத்திலும் பெருமதிப்புக்குரியவனாயிருந்தான். எனவே ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் தம் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள். ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்தசேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழும் இசைவு தருகிறார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள், சொத்துக்கள், அனைத்து கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகுமன்றோ? எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம். அவர்களும் நம்முடன் குடியிருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரிலிருந்து அனைத்து ஆண்களும் செய்து கொண்டனர். 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் பலியால் வருந்திய போது யாக்கோபின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன், லேவி என்னும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் இல்லாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டினின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன்பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகளும் பெண்டீரையும் கைதிகளாக்கி வீடுகளில் இருந்த அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள். இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கனானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடமோ சில ஆட்களே உள்ளனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன் மட்டும், எங்கள் சகோதரியை ஒரு விலை மாதை போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினார்கள். அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடிய பொழுது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழித்துணையாய் இருந்து வந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகில் இருந்த ஒரு கருவாளி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோபும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டில் உள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தாள். பெத்தேலின் அடிவாரத்தில் இருந்த ஒரு கருவாளி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாகூத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று. யாக்கோபின் பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் என்றுரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருகுவாய், ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். ஆபிரகாம் ஈசாக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் அளிப்பேன், உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார்.
பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்தினின்று மேலெழும்பி சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல்தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். கடவுளோடு யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு சென்று புறப்பட்டனர். எப்ரத்தாவிற்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்தபொழுது அங்கே ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென் ஓனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமின் என்று அழைத்தார். இவ்வாறு ராக்கேல் இறந்து போக பெத்லகேம் என்ற எப்ரத்தாவிற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார். யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராக்கேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கிறது. மீண்டும் இஸ்ரவேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரவேல் நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தந்தையின் மறுமனைவியாகிய பில்காவுடன் உடலுறவு கொண்டான். இஸ்ரவேல் அதை கேள்விப்பட்டான். யாக்கோபின் புதல்வர்களுள் 12 பெயர்களாவன. லேயாவின் புதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ராக்கேலின் புதல்வர்கள் யோசேப்பு, பென்யமின். ராக்கேலின் பணிப்பெண் பில்காவின் புதல்வர்கள் தான், நப்தலி. லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து, ஆசேர். இவர்கள் யாக்கோபுக்கு பதான் அராமில் பிறந்தவர்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியாத்து அர்பா என்ற எபிரோன் ஆகும். யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியாத்து அர்பாவுக்கு வந்தார். அதுவே ஆபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர். ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபெயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமாவையும், இஸ்ரேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிப்பாசை பெற்றெடுத்தாள். பாசமத்து ராகுவேலை பெற்றெடுத்தார். ஒகோலி பாமா எயூசு யாலாம் கொராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின் ஏசா தம் மனைவியர், புதல்வர், தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்ந்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையராகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன. ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிப்பாசு. அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் ரகுவேல். எலிப்பாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிப்பாசின் மறுமனைவி திம்னா எலிப்பாசுவுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிஸ்ஸா. இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள். சிபெயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயூசு, யாலாம், கோராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிப்பாசின் புதல்வர்களான தோமான், ஓமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிப்பாசுவுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள். ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேரப்பிள்ளைகள். இவர்கள் ரகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஒகோலி பாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் எயூசு, யாலாம், கோராகு. இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின்
மனைவியுமான ஒகோலிப்பா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயீரின் புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபெயோன், அனா, தீசோன், எத்சேர், தீசான் இவர்களே. ஏதோம் நாட்டிலிருந்த சேயீரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே: ஓரி, ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் இவர்களே: அல்வான், மானகாத்து, ஏபால், செப்போ, ஓனாம். சிபெயோனின் புதல்வர்கள் இவர்களே: ஐயா, அன்னா. இந்த அன்னா தன் தந்தை சிபெயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பாலைநிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன். அனாவின் மகள் ஒகோலிபாமா. தீசானின் புதல்வர்கள் இவர்களே: எம்தான், எஸ்பான், இத்ரான், கெரான். ஏட்சேரின் புதல்வர்கள் இவர்களே: பில்கான், சகவான், ஆக்கான். தீசோனின் புதல்வர்கள் இவர்களே: ஊசு, ஆரான். ஓரியானின் தலைவர்கள் இவர்களே: லோத்தான், சோபால், சிபெயோன், அனா. தீசோன், ஏத்சேர், தீசான் இவர்கள் சேயீர் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாயிருந்தவர்கள். இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே: பேகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காப்பா. பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்த பின் தோமானியரின் நாட்டை சார்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்த பின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவித்து. அதாது இறந்த பின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்த பின் யூப்ரத்தீசு நகருக்கருகில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவூல் ஆட்சிக்கு வந்தான். சாவூல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகாவால் ஆனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அன்னான் இறந்த பின் ஆதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவியின் பெயர் மெகேற்றபேல். அவள் மெசாகாப்பின் மகளான மரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே: திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஒகோலிபா, ஏலாம், பினோன், கெனாசு, தேமா, மெபுசார், மக்தியேல், ஈராம். எதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியரின் மூதாதைதான் ஏசா. கானா நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார். யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயது இளைஞனாயிருந்த பொழுது தம் தந்தையின் மறுமனைவியரான பிலகா, சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் தம் சகோதரர் வந்து தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. யோசேப்பு தாம் கண்ட கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தாம் சகோதரருக்கு விவரித்தார்.
நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தபோது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரைமட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார். அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற அவர், இதோ நான் தயார் என்றார். அவர் அவரிடம், நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு திருவி என்று சொல்ல எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார்கள். அவரும் செக்கேமிற்கு வந்தார். அவர் புல்வெளியில் வழித்தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன் என்று. அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா? சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழியினுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ள விடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலின் வணிக குழுக்களை பார்த்தனர். நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தமது சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்று போடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் ரூபன் ஆழ்குழியில் அருகில் திரும்ப வந்தார். இதோ யோசேப்பு அங்கே இல்லை. உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து, பையனை காணோமே, நான் எங்கு சென்று தேடுவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்துக்கொண்டனர். ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர். அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று, இதை வழியில் கண்டோம், இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது. ஐயோ, யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைகளுக்கும் செவிகொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமான போத்திபாயிடம் யோசேப்பை விற்றனர். அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகனைக் கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டார். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான். கருவளம் மிகுதியாய் இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த பொழுது அவள் கேசீபில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமா
தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் குடியவனாய் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ். உன் சகோதரனுக்கு கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாயிராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாயிருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரனைப் போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கே தங்கியிருந்தார். பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு உரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுல்யாமிய நண்பர் ஈராவுடன் சென்றார். இப்பொழுது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனாயிம் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டார். யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலைமாது என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்றும் அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவர், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு வெள்ளாட்டுக்கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், நீர் அதை அனுப்புமட்டும் எனக்கு ஒரு அடைமானம் தருவீரா என்று கேட்டார். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க, அவர், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோளையும் தர வேண்டும் என்றார். அவருக்கு அவற்றை கொடுத்த பின்னர் அவருடன் உடலுறவு கொண்டார். அவரும் கருவுற்றார். பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுல்யாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை அனுப்பினார். அவனோ அவரை காணவில்லை. அங்கிருந்த ஆட்களை நோக்கி, எனாயிம் அருகே வழியில் இருந்த விலைமாது எங்கே என்று கேட்க அவர்கள், இங்கே விலைமாது எவளும் இல்லை என்றனர். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை, மேலும் அங்கிருந்த ஆட்கள், இங்கு விலைமாது எவளும் இல்லை என்றனர் என்று சொன்னான். யூதா, அவளை வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன். உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின் மருமகளாகிய தாமோர் வேசித்தனம் பண்ணினாள். வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவர், அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவரை இழுத்து கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு, இந்த பொருட்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன். இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைக்கோளும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின்னர் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேர்காலம் வந்தபோது அவர் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேட்சு என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பட்ட அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு சராகு என்று பெயரிடப்பட்டது. யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்டபோது பார்வோனின் மெய்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போர்த்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மயேலிடமிருந்து விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவனாக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தான். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் அவர் துலங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டிற்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர்
ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவைத் தவிர வேறெதைப் பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தான். சில நாட்கள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம், என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டிலுள்ள எதைப் பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னைவிட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உங்களைத் தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை. இவ்வாறிருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டிற்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்திருந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து, என்னோடு படு என்றாள். உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பியோடினார். அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதைக் கண்டு அவள் தன் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரெயனை வீட்டுக்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன். ஆனால் நான் கூச்சலிட்டதைக் கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்றார். மேலும் அவள் அவளுடைய மேலாடையை தன் கணவன் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடமும், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரெய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்பொழுது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று கதை கட்டினாள். இவை நிகழ்ந்த பின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலைகளில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைப்பட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்க்காப்பாளனும் போத்திபார் என்ற எகிப்திய அடிமை எனக்கு இப்படி செய்து விட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான். யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்து சென்று அடைத்து வைத்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். எனவே சிறை மேலாளன் சிறையிலிருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். அவர் செய்த யாவற்றிலும் வெற்றியளித்தார். இவை நிகழ்ந்த பின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவானும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலைகளில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைப்பட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையில் இருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னனால் சிறைப்படுத்தப்பட்டிருந்த மது பரிமாறுவோரின் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தன. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாயிருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர், இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடி இருப்பது ஏன் என்று வினவினார். அவர்கள், நாங்கள் இருவரும் கனவு கண்டோம், அதை எங்களுக்கு விளக்கி சொல்வார் யாரும் இல்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார்.
அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன். கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன்னை தலைநிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். நீ முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாயிருந்த காலத்தில் செய்தது போலவே அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையில் இருந்து விடுவி. ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார். யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பலவகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமையிலிருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோனுடைய தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்தநாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவர் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான். மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கி சொன்னபடியே இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.